Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. பஞ்சாப் சட்டசபைக்கு அம்மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் மது போதையில் வந்ததாக அம்மாநில எதிர்க்கட்சிகள் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்ததால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். தற்பொழுது இங்கே பஞ்சாப் அரசியல் களத்தில் இந்த பரபரப்பு செய்தியின் பின்னணி என்ன? எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து, முதல்வர் தரப்பிலிருந்து எதுவும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது பஞ்சாப் முதல்வரான பகவந்த் மான் சட்டப்பேரவைக்கு குடித்துவிட்டு மது போதையில் வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இன்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பஞ்சாப் மாநில சட்டப்பேரவையினுடைய சிறப்பு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த சிறப்பு கூட்டத்திற்கு வருகை தந்த பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் மது அறிந்துவிட்டு குடித்துவிட்டு வந்ததாக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை எதிர்கட்சிகளான காங்கிரஸ், ஷிரோன்மணி அகாலிதளம் உள்ளிட்ட கட்சிகள் முன்வைத்திருக்கின்றன. பகவந்த் மான் சட்டப்பேரவையில் பேசிக் கொண்டிருக்கும் போதே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையினுடைய எதிர்கட்சி தலைவரான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரதாப் சிங் பாஜ்வா தலைமையிலான எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்ததோடு சட்டப்பேரவை வளாகத்திற்கு வெளியே அவர்கள் முழக்கங்களை எழுப்பி போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இது தவிர பகவந்த் மானுக்கு பொதுமக்கள் முன்னிலையில் அவர் மது அருந்தி இருக்கிறாரா என்பது தொடர்பான டோப் டெஸ்ட், அதாவது அந்த மது குடித்திருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்வதற்கான பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கடிதத்தையும் அவர்கள் பஞ்சாப் மாநில சட்டப்பேரவை சபாநாயகருக்கு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஷிரோன்மணி அகாலிதளமும் இதே குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. இதற்கு ஆதாரமாக, அதாவது தங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமாக ஒரு வீடியோ ஒன்றையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் அவர்கள் பேசுகின்ற போது ஒரு மாதிரி அவர் தட்டு தடுமாறி பேசுவது போல் தெரிகிறது. உண்மையிலேயே அவர்கள் குற்றம் சாட்டுவது போல அவர் மது அருந்து விட்டு வந்தாரா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் குற்றம் சாட்டுவது போல அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கின்ற போது அவர் பேச்சில் ஒரு தட்டு தடுமாறி பேசுவது போன்று காணப்படுகிறது. இது குறித்து ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்திருக்கக்கூடிய சுவாதி மாலிவால் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இந்த மனிதர் என்று அவர் குறிப்பிடுவது பகவந்த் மானை. இவர் எங்கு சென்றாலும் குடித்து விட்டுதான் செல்கிறார். நாடாளுமன்றத்திற்கு சென்றாலும் குடித்து விட்டு செல்கிறார். அரசு கூட்டங்களில் கலந்து கொள்ளும் போதும் குடித்து விட்டு செல்கிறார். வெளிநாடுகளுக்கு செல்லும் போதும் குடித்து விட்டு செல்கிறார். கோப்புகளில் கையெழுத்திடும் போது கூட மது போதையிலே தான் அவர் கோப்புகளில் கையெழுத்திடுகிறார். தேர்தலுக்கு முன்பு தன்னுடைய அம்மாவினுடைய தலையில் கை வைத்து இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன் என பகவந்த் மான் சத்தியம் செய்தார். ஆனால் தற்போது அந்த சத்தியத்தை மீறி அவர் இது போன்று தொடர்ந்து குடித்துவிட்டு எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதாகவும் அவர் உட்பட ஆம் ஆத்மி கட்சியினுடைய அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் மது பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், அப்படியே பரிசோதனையில் அவர் மது அருந்தி இருந்தது ஊர்ஜிதம் செய்யப்பட்டால் அவரை முதல்வர் பதவியில் இருந்தே நீக்க வேண்டும் என சுவாதி மாலிவால் அவர்கள் மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பஞ்சாப் போன்ற ஒரு உணர்வு பூர்வமான எல்லைப்புற மாநிலத்தை சேர்ந்த ஒரு முதல்வர் எப்போதும் மது போதையில் உறங்கிக் கொண்டே அரசு நிர்வாகத்தை கவனித்தால், கோப்புகளில் கையெழுத்திட்டால் எப்படி சரியான நிர்வாகத்தை மேற்கொள்ள முடியும் என்கிற கேள்வியும் அவர் முன்வைத்திருக்கிறார். அடுத்த ஆண்டு மார்ச், ஏப்ரல் மாதம் பஞ்சாப் மாநிலத்திற்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. அண்மையில் தான் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட பல ஆம் ஆத்மி மாநிலங்களவை உறுப்பினர்கள் பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பஞ்சாப் அரசுக்கு சிக்கல் ஏற்படலாம் என்று கூட யூகங்களாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது போன்ற சூழலில் சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தலை வைத்துக் கொண்டு தற்போது முதல்வர் மீது இத்தகைய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருப்பது பஞ்சாப் மாநில அரசியலில் பெரும் சலசலப்பை உண்டாக்கி இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளை ஆதாரமற்றது என மறுத்துள்ள முதல்வர் பகவந்த் மான் அவர்கள் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொழிலாளர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக கூட்டப்பட்டிருக்கிறது. எனவே தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துவிட்டு அவையினுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மட்டும் அவர் தெரிவித்திருக்கிறார். நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.